அடி அடி மாஸ்டர் யுவானுக்கு என்னோட வணக்கங்கள். சமீப காலத்தில் உன்னுடைய வேலையை கச்சிதமாக முடிச்சிருக்க. உன்னை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நன்றி மாஸ்டர். நான் உங்களுக்காக கடினமாக உழைப்பேன். இந்த மாதிரி அனாவசியமாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு உன்னோட விசுவாசத்தை உன்னோட செயலில் காமி. என்னை நம்புங்க மாஸ்டர். என்னோட கெரியர் இப்போ தான் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீ என்னோட சிறந்த சிஷ்யனா ஒருவன் நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மாஸ்டர். நம்மளுக்கு நிறைய ஆபத்துகள் மறைஞ்சிருக்கு. சீக்கிரம் மிஸ்டர் சாங்கை கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டு. அவனால என் வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பின்னாடி வரோம் பாரு. எல்லா பணமும் போச்சு. இவனால எல்லா பணமும் போச்சு. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? சீனியர், உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே போகாதான் வர. இப்போ என்ன காரணத்துக்காக நீ இங்கே வந்திருக்க? நான் உங்களை பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நடந்த எல்லா தவறுக்கும் என்னால் பொறுப்பெடுத்துக்க முடியாது. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. தவறுகள் நடந்துச்சா? என்ன ஆச்சு? ரொம்ப பதட்டமாக இருக்க?
இந்த குழப்பமான உலகத்தில் எல்லாரும் பரபரப்பாக தான் இருக்காங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதை நாங்கள் தான் உருவாக்கணும். சரிதானே? ஒரு புத்திசாலியான பறவை கூடு கட்டுறதுக்கு சிறந்த மரத்தை தான் தேடும். அந்த மாதிரி தான் நான். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்ம தான் போராடணும் சீனியர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம். அதுக்காக நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். சீனியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தனியாக பேசினா நல்லாயிருக்கும். எஸ் சார். இங்கிருந்து போங்க. சொல்லு, என்ன பேசணும்? சீனியர், நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் இரு. நீ எதை பற்றி சொல்கிற? சீனியர், சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரியும். யார் அந்த வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அவனை ஒப்படைச்சிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. பது 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 வலிக்குது வலிக்குது. ஒத்துக்கடா. முதல்ல இப்படி கத்துறத நிறுத்து. சரி, நீ எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? தோக்க போறேன்னு தெரிஞ்சு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? பணத்துக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு ஃபைட்டரை என்னால கேவலமா தோக்க முடியாது. போராடி தோத்தான்னு ஒரு பேராது இருக்கும். நீ சொல்றதே கேவலமா இருக்கு. உன் வேலையே தோத்து போறது தானே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தோத்து போக விருப்பம் இல்லைல்ல? ஆமா, சுத்தமா இல்ல. ஆனா நம்ம தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோமே, அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம இங்க நிறைய பணக்காரங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சம்பாரிச்ச மொத்த பணமும் அவங்களது தான். நம்மளாலலாம் இந்த பணம் இல்லாமலாம் வாழ முடியாது. இந்த மாதிரி நீயும் வாழ கத்துக்கோ. என்னால மருந்துக்கெல்லாம் வீண் செலவு பண்ண முடியாது. என்ன வீண் செலவா? நான் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். நீங்க மருந்துக்கு செலவாறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னோட உண்மையான அப்பா இல்ல. நான் உன்னோட உண்மையான அப்பா இல்லைன்னா உன்னை குவாரிக்கு கல் உடைக்க அனுப்பியிருப்பேன். அது சரி, உங்ககிட்ட விளையாட்டா கூட பேசக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்மளால சண்டை போடுற மாதிரி நடிக்கத்தான் முடியும். நம்ம தேவைக்காக சண்டை போடுற மாதிரி நடிக்கிறவங்க நாம. அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால பெரிய மாஸ்டர் ஆக முடியாது. புரிஞ்சுக்கோ. சரி சரி. எனக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இதை எல்லாத்தையுமே அப்பவே விட்டுட்டு எனக்குன்னு தனி ஊரை உருவாக்குவேன். இல்ல, ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பேன். நிறைய பசங்களை சேர்த்துப்பேன். அப்புறம் இந்த உலகத்துல என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போடுறதுதான் ரூல்ஸே. நாளைக்கு நம்ம ஜிங்லிங் போறோம். எனக்காக எந்த தவறும் நடக்காம பாத்துக்கோ. நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு இப்போ தெரியாது. நீ போகலாம். சீனியர், இதெல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது நல்லது. நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீ சொல்லித் தரியா? எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசணும். உன்னை விட பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுவ? சீனியர், உங்களை அழிவுல இருந்து காப்பாற்ற தான் நினைச்சேன். ஆனா நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க. நான் போறேன். போயிடு. சீனியர், ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா என் வளர்ச்சியை யாரும் தடுக்கக்கூடாது. ஜின்னில இருந்தா கலவரமா இருக்கே. அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். அதை பத்தி உனக்கு என்ன? நாம அங்க வேலை செய்ய போறோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. முதல்ல பேசுறத குறை, சரியா? ஒரு சில விஷயங்களை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க கத்துக்கோ. புரியுதா? ஓ, அப்படியே இருக்கும். உங்களை தான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன் மிஸ்டர் சான்.
யூன் ஃபேங், இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இங்கே இருக்க உயர் அதிகாரிங்கெல்லாம் மாற போகிறாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பணத்தை சுருட்ட முடியுமோ சுருட்டிடணும். அதுக்கு நல்ல திட்டம் போட்டாகணும். எனக்கு இந்த திட்டத்தை பற்றிலாம் கவலை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. யார் தான் பணம்னா வேணான்னு சொல்லுவாங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையே பணத்துக்காக தான் செலவழிக்கிறீங்க. ஆனால் இந்த பணத்தோட சேர்த்து நீயும் எனக்கு வேணும். உங்களோட அளவில்லாத இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். எனக்காக நீ நிறைய செஞ்சிருக்க. இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தது எனக்கு தான் அதிர்ஷ்டம். நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னா கூட அதை நீ ஏற்கனவே செஞ்சுட்ட. எனக்கு இந்த ஃபைட்டிங் காம்படிஷன் பற்றி நல்லாவே தெரியும். நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சுப் சுப் ஹ ஹ சுப் சுப் போ 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 சுப் 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 ஹ ஹ சுப் போ போ. ஆ, இதோ இந்த பக்கம். ஆ, சரி. அடேங்கப்பா, அடேங்கப்பா. பிரமாதமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், என்ன? இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமால, ஆ, இது பார்க்க எப்படி இருக்குன்னா சண்டை போடுற களம் மாதிரி இருக்கு. நீ சண்டை போடுற மாதிரி நடிக்கத்தான் இங்க வந்திருக்க. அதுல உன் கவனம் இருக்கட்டும், சரியா? ஆ, சரி சரி. ஏய், அந்த சோஃபாவை பாரு, எப்படி சூப்பரா இருக்குன்னு. நான் வேணா உட்காந்து பார்க்கவா? யாரும் இல்லாதப்போ உட்காந்து பாத்துக்க. என்ன? இது தங்கமா? ஏய், அதெல்லாம் தொடாத. அ, தங்கம் இல்ல. வா, அதையும் போய் பார்ப்போம். சரி. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வேலையை சரியா முடிங்க. ஆ, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த போட்டியை நடத்துறது ஜின்லினோட சீஃப்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தப்பும் நடக்கக்கூடாது. இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். ஆ, கண்டிப்பாமா. உங்க ரூல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப நடக்க போற இந்த சண்டையில நீங்க தோத்து போகணும், புரிஞ்சுதா? ஆமா, இதுதான் எங்க தொழிலே. நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நல்ல இடமா பார்த்து ஓய்வெடுங்க. நேரத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா. சரி, அதை விடுங்க. இங்க சுத்தி பார்க்க ஏதாவது நல்ல இடம் இருக்கு? வாய மூடா. ஹம், ஆ. அவன் தான் என் பையன். சும்மா இருடா. நீங்க கவனிச்சிங்களா? அந்த பாக்ஸிங் ஜிம் ஓனர் ஒரு பொண்ணு. இதுல என்னடா இருக்கு? இங்க பாரு, இதுக்கு பின்னாடி யாராவது பெரிய ஆள் இருக்கலாம். எதுக்கு அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு. என்ன? பந்தயத்தினால என் பணத்தையே பறி கொடுத்துட்டேன். இது ரொம்ப போலியானது. என் பொண்டாட்டிகிட்ட எவ்வளவு திட்டு வாங்க தெரியுமா? இந்த பொருட்சியாளர்கள் கூட்டம் நல்லதாவே இல்லை. என்ன பண்றது, அவங்க அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மட்டும் முடியாது. புரட்சியாளர்கள் கூட்டம் தான் என்ன? இது எதுவா இருந்தா நமக்கு என்னடா? நான் உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன், சரியா? இப்பதானே முதல் தடவை வந்திருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? நான் எப்படா வந்தேன்? ஆனா இந்த ஊர்ல எல்லாமே நல்லா இருக்கு. அவங்கள போய் கேளுங்க, அவங்க தான் பெரிய பணக்காரங்க. இது ஒரு வித்தியாசமான உலகம். ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஏய், அங்க பாத்தியா அந்த இடம் எப்படி இருக்குன்னு? பணம் கொடுங்க. குழந்தை, உனக்காக பீன்ஸ் வச்சிருக்கேன். இந்த முட்டாள் மாதிரி பேசாதீங்க. அவனுக்கு பணத்தை கொடுங்க. சரி, கவலைப்படாத. உனக்காக நான் இந்த பணம் கொடுக்குறேன். இதை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போ. நல்ல துணிமணி வாங்கி போடு. என்ன, உன் வாழ்க்கையிலேயே வாழ கத்துக்கோ. பணம் போயிடலாம். நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம்ல? இல்லடா, அதுக்கு இல்லடா. ஒரு ஆள் மேல நான் இறக்கப்பட்டேன். அதுக்குள்ள அங்க எத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு பார்த்தல.
அதுக்காக எல்லாருக்குமா பணம் கொடுக்க முடியும்? எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம்டா, ஆனா எல்லாருக்கும் பணம் கிடைக்கிற வரைக்கும் நம்மள அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. மக்களே மக்களே, இந்த ஜியோடியான பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க. உன்னை பத்தி தான் அவர் எவ்வளவு பெரிய ஃபைட்டர்னு தெரியுமா? நீயே கேளு. டாங் ஷாங்லே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஃபைட்டர் அவர் மட்டும்தான். தொடர்ச்சியா 108 சண்டையில ஜெயிச்சிருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க. நல்லா கேளுங்க, 108 சண்டை. நான் சொல்றது ஒன்னும் ஜோக் கிடையாது. நான் மாஸ்டர் யுவா, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். இந்த போட்டியில டியான் தான் ஜெயிக்க போறாரு. அவரால ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர் மேல பந்தயத்தை கட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எதிர்காலமே மாறிடும். அப்புறம் உங்களுக்கு பணமழையா கொட்டும். மாஸ்டர், அவன் மேல பந்தயத்தை கட்டினா என்னால இந்த பந்தயத்துல ஜெயிக்க முடியும்ல? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏழ்றியாங்க? இங்க பாருங்க, இது உங்களுக்கு சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மறுபடியும் வராது, தவற விட்டுறாதீங்க. எல்லா பணத்தையும் அவன் மேலேயே பந்தயத்தை கட்டுங்க. கட்டின பணத்தோட 10 மடங்கு லாபம் எடுங்க. அப்புறம் உங்க பொண்ணை நோயில இருந்து சுலபமா காப்பாத்திடலாம். இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க நழுவ விட்டுட்டீங்கன்னா, சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்க பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல இத புடிங்க மாஸ்டர். பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என் கையில விட்டுருங்க. மாஸ்டர், உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளை நோயில இருந்து குணமாக்க முடியலன்னா நான் வாழ தகுதியே. என்ன நம்பி போங்க. வாங்க வாங்க, யாராவது டியான் மேல பந்தயத்தை கட்டுறீங்களா? வாங்க வாங்க, வந்து பந்தயத்தை கட்டுங்க, பணத்தை வெல்லுங்க. புடிங்க அவன. அங்க போயிடுங்க. வாங்க நில்லுங்க. ஃபெங்கோட டைலர் கடையில காத்துக்கிட்டு இருங்க. சீக்கிரமா நீங்களும் என் கூட வந்துருங்க. சீக்கிரம் அவனை பிடிக்க வாங்க. சீக்கிரம் நில்லு. உதவாக்காரீங்களா? உங்களை வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. போங்க, அவன் தப்பிச்சு போக கூடாது. எஸ் சார். மிஸ்டர் சாங், இந்த இடம் பாதுகாப்பு இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். இல்ல, இந்த ஊர்ல இன்ஃபார்மர் இன்னும் சந்திக்கல. அவங்க இல்லாம நான் இங்கிருந்து போக முடியாது. என்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இங்கிருந்து உடனே கிளம்புங்க. இதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விடுங்க. சரி, மாஸ்டர் ஃபேங்கோட அறையில இருக்க பூந்தொட்டியில இன்ஃபார்மருக்கு டோக்கனை போட்டிருக்கேன். நீங்க ஆகஸ்ட் 15 மதியம் அந்த இன்ஃபார்மரை ஜிண்டிங்ல இருக்க டீ ஹவுஸ்ல சந்திக்கலாம். சரி, புரிஞ்சது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, இந்த யான் எங்களுக்கு நிறைய பேர் குடைச்சல் கொடுத்துருக்கான். நிறைய மக்களை கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஃபேங்கையும் அவன் தான் கொன்னான். நீங்க கண்டிப்பா அவனை கொன்னுடுங்க. கண்டிப்பா. அங்க இருக்காங்க பாருங்க, சீக்கிரம் பாருங்க. எடுங்க. நான் உங்களை திசை திருப்பேன், நீங்க போங்க. அங்கிள், நீங்களும் பார்த்து. நீங்களும் பார்த்து போங்க. வாங்க வாங்க மக்களே, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க பந்தயத்தை இங்க கட்டலாம். வாங்க வாங்க மக்களே. இந்தாங்க இந்தாங்க, எல்லாரும் உள்ள போங்க, உள்ள போங்க. இதுதான் பந்தயத்தை கட்டுறதுக்கு சரியான நேரம். பந்தயத்தை கட்டுங்க, நிறைய பணத்தை வெல்லுங்க. உடனே பந்தயத்துக்கு பணத்தை கட்டுங்க. ஆமாமா, உள்ளதான் உள்ளதான், உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. நீங்க யார்கிட்ட பணத்தை கட்டினீங்க? எல்லாத்தையும் உன்கிட்ட தப்பா கட்டினேன். அப்ப என்ன நம்பி உள்ள போங்க. கட்டுங்க கட்டுங்க, உங்க பணத்தை உடனே கட்டுங்க.
அற்புதம். இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பந்தயம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வாட்டி இந்த பந்தயத்துக்கு நான் நிறைய விளம்பரம் பண்ணியிருக்கேன். போன வாட்டி விட அதிகமா இருக்கும். அப்ப எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. மக்களே, 5 நகரத்தோட இறுதி சண்டை போட்டி இன்னைக்கு நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. முதல் சுற்று நானு டிராகன் காய்ச்சோ 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 நல்லா சண்டை போடுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. இங்க பாருடா, போலியா சண்டை போடுறது தெரியக்கூடாது. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சண்டை போடு. அடி எல்லாம் அடிங்க. ஆரம்பி. அடி. அவன அடி. அடி அடி விட்டுறாத. முடியும். அப்படிதான் போடுங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. சண்டை ஆரம்பிங்க. அப்படிதான் உன்னால முடியும். சீக்கிரம் அடிங்க. அப்படிதான் உன்னால முடியும். கலக்குற சண்டை போடு. அடி அடி அடி. எப்படியாவது ஜெயிச்சு. அடி விடாத. அடி விடாத விடாத. அடி 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 விடாத. அப்படிதான் விடாத. உன்னால முடியும். அடி உன்னால முடியும். ஹே 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 ஹே. எழுந்துரு. சண்டை போடு. போடுங்க. விடாதீங்க. சண்டை போடுங்க. எழுந்திரி. சண்டை போடு. தெரியாதா எப்ப ஆரம்பிப்பாங்க? உன் மேலதான பணத்தை கட்டிருக்கேன். எழுந்துக்கோ. போக்கடிக்க முடியாதா? அப்படிதான் அப்படிதான் சண்டை போடு. உன் மேல நான் பணத்தை கட்டிருக்கேன். உன் கூட சண்டை போடு. சண்டை போடு. சண்டை போடு. அப்படிதான் அடி. விடாத. அடி அடி. எழுந்துக்கோ எழுந்துக்கோ. சண்டை போடுன்றல. அவன் கூட சண்டை போடு. போன நம்பி தான் அப்படிதான் அடி கட்டி இருக்கேன். விடாத. எழுந்துரு. எழுந்துரு. சீக்கிரம் எழுந்துரு. சீக்கிரம் எழுந்துரு. எழுந்துரு. எல்லா பணத்தையும் இப்ப மேல பந்தயத்தை கட்டுங்க. கட்ட பணத்தோட 10 மடங்கு லாபம் எடுங்க. அப்புறம் உங்க பொண்ணை நோயிலிருந்து சுலபமா காப்பாத்திடலாம். நீங்க சொல்றத நான் நம்பி என்னோட வாழ்க்கையவே நான் பந்தயமா உங்ககிட்ட கட்டுறேன். அட நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகதான். அவளை குணமாக்க முடியலன்னா நான் வாழவே தகுதி இல்லாதவன். கவலைப்படாதீங்க.
会很快结束的。எழுந்துக்கோ, எழுந்து சண்டை போடு, எழுந்துக்கோ, எழுந்துரு, எழுந்துக்கோ. உன் மேல பணத்தை கட்டுறதுலாம் வேஸ்டா போச்சு. எழுந்துக்கோ, எழுந்து சண்டை போடு, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துக்கோ. கலக்கிட்டேன், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏமாத்துக்காரங்க, ஏமாத்துக்காரங்க. இது ஒத்துக்க மாட்டோம். அவனை முதல்ல பிடிங்க. எஸ் சார். நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. அவங்கள பிடிங்க, ஓடாதீங்க, நில்லுங்க, நில்லுங்கன்றல. பிடிங்க, சீக்கிரம் அவனை பிடிங்க, நில்லுங்க, சீக்கிரம் நில்லுங்க, நில்லுங்கன்றல. என்ன விட்டு போற பாரு, இருடா. சீக்கிரம் ஓடாதீங்க, நில்லுங்க. அங்க போற பாரு. தள்ளி போங்க. ஓடாதீங்க, ஓடாதீங்க. அங்க போறாங்க பாருங்க. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன். நில்லுங்கன்றல. நில்லு, ஓடாதீங்க, நில்லுங்க, நில்லுங்க. வலிய விடுங்க, வலிய விடுங்க. டேய், என்னால மூச்சு விட முடியலடா. டேய், எங்கடா போற? விட்டுறாதீங்க, அவனை பிடிங்க. சீக்கிரம், சீக்கிரம் அவங்களை பிடிக்கணும். அவங்க எங்க? நம்ம பிரிஞ்சு போய் தரலாம். போங்க, இந்த பக்கம், இந்த பக்கம் போலாம். என்னால முடியலடா. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். நாம வேணா பிரிஞ்சு போயிடலாம்டா. என்ன சொல்ற? உங்களால தனியா போக முடியுமா? நான் சொல்றத மட்டும் கேளுடா. சரி, ஓகே. நீங்க பாத்து இருடா. இந்த ஊர் கோயில நாம சந்திப்போம். எனக்கு அது தெரியும். நீங்க பாத்து போங்க. நீ போ. நில்லு. அவங்கள பிடிக்கணும். வலிய விடுங்க, வலிய விடுங்க. நில்லு, நில்லுன்றல. சீக்கிரம் வாங்க. நில்லு, நில்லுன்றல. அங்க போறான் பாருங்க. சீக்கிரம் வாங்க. நில்லு, வலிய விடுங்க. சீக்கிரம், சீக்கிரம் அவனை பிடிச்சாகணும். சீக்கிரம் அவனை பிடிங்க. விட்டுறாதீங்க. பிடிச்சுக்கோ, பிடிங்க வேகமா. உன்னை
இங்கிருந்து போங்க முதல்ல. நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. எதுக்காக இந்த சண்டை இந்த மாதிரி முடிஞ்சது? அத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் அவங்க இங்க வந்தாங்களே. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க எனக்கு சுத்தமா தெரியல. யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டா? வெளியில போ. என்ன இந்த இடத்துக்கு மாஸ்டர் யான் தான் அனுப்புனாரு. அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ஓ அப்படியா? அப்ப மாஸ்டர் தான் உன்னை அனுப்பிச்சாரா? உனக்கு நான் என்ன செய்யணும்? நான் தேடிட்டு இருக்க ஒருத்தன் இங்க இருக்கான். இந்த மொத்த ஊரையும் சோதிக்கணும். ஒருத்தனுக்காகவா? யாரு? வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தெய்வ மாதிரி என் பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றில அதுக்கு பெரியவரே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு வெக்கமா இருக்கு. தெய்வமா? ஆமா, இவர் தான் டியான் என் பொண்ணு உயிரை காப்பாத்தினாரு. இவர் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணு இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. என்ன நடந்துச்சு? என் மகளை குணப்படுத்த நான் எல்லா பணத்தையும் பந்தயத்தில் கட்டினேன். இந்த தம்பி மேல ஃபைட்டிங் காம்படிஷன்ல நான் பணத்தை கட்டினேன். கடைசியில இந்த தம்பி போட்டியில ஜெயிச்சிட்டாரு. ஆனா எதுக்காக அவங்க உங்களை பிடிக்க நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, பாஸ் சொன்னதை கேட்கலன்னு. இவர் போட்டியில தோத்துருக்கணும், ஆனா செய்யல. தற்காப்புக்காக மார்ஷியல் ஃபைட்டர்ஸோட அடிப்படை கொள்கைகள் தான் இது. இவர் என்ன சொல்றாருன்னா, மார்ஷியல் ஃபைட்டரா இருந்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியாகணும். நான் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க மோசடி பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. தம்பி, இதை நடத்துறது ஜிங்லிங்கோட சீஃப் காவல்துறை தாவோ. அவரால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நான் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் உணர்வுகள், கொள்கைகளை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல. ஐயா, முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. எதுக்கு ஐயா நன்றிலாம்? நீங்கள் மட்டும் அப்போ தள்ளி விடலனா அந்த வெட்டி எனக்கு விழுந்திருக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. இந்த காயங்கள் ஆடுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். நான் போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றியாகணும். உங்கள் அப்பாவா? எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க என் அப்பாவை பிடிச்சிருப்பாங்களோன்னு. பெரியவரே, இந்த ஊரில் கிராம கோயில் ஏதாவது இருக்கா? ஒன்று இருக்கு, மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில். ரொம்ப நன்றி. அப்பா, 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 இருக்கீங்களா? நிறுத்துங்க, அவன் உயிரோட இருக்கட்டும். கடைசியா சொல்லிக்கிறேன், நாளைக்கு உன் பையன் மட்டும் வரல, அதோட விளைவுகள் இதை விட மோசமா இருக்கும். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என்னோட பையன் கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அப்படியா? இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல. வாங்கடா போலாம். என்னோட பையன்
போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. போய் தொலைட்டோம். யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உதவக்காரங்க, முட்டாளுங்க, ஒரு கிழவனை தப்பிக்க விட்டுருக்கீங்க. சீஃப், எங்க மேல ஒரு தப்பும் இல்ல. அவனை காப்பாத்த வந்தவ எங்களை விட பலசாலியா இருந்தா. நகரம் ஃபுல்லா தேடுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை கண்டுபிடிச்சாகணும். அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்க. எஸ் சார். கத்தாதீங்க, பொறுத்துக்கோங்க. கிராம கோயிலுக்கு போக சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? சரி சரி, சின்ன சின்ன கீரல்கள் தான், பெருசா ஒண்ணும் இல்ல. நடிக்காதீங்க. இதெல்லாம் ஒன்னால தாண்டா. என்ன அவனுக்கு கொன்னு போட்டுருப்பானுங்க. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டியா? உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தாங்க? ஏண்டா இந்த கர்மம் முடிஞ்ச காம்படிஷன்ல வின் பண்றதுக்கா? நாம 2 பேருமே செத்து போயிருப்போம். நியாயமா என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணேன். அப்பா, ஒரு வேலை நான் இந்த போட்டியில தோத்துருந்தா மனசாட்சி என்ன சும்மா விட்டுருக்காது. மனசாட்சியா? அது எப்படா உனக்கு வந்துச்சே? நம்ம 2 பேரும் செத்துருப்போம்டா. திரும்ப இந்த ஊருக்குள்ள வரவே முடியாது. அதுவும் நல்லதுக்கு தான் இல்லையா? மக்கள் சொல்ற மாதிரி இங்க கலவரமா தான் இருக்கு. அது ஒன்றும் கலவரம் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறவன் இருக்கிற புரட்சியாளர்களை அழிச்சிருந்தா. புரட்சியாளர்களா? யார் அந்த புரட்சியாளர்கள்? எதுக்காக அவங்கள அழிக்கணும்? புரட்சியாளர்கள் யாருன்னா பொதுமக்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான். அவங்க கலவரத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்லது செய்ய வந்த புரட்சியாளர்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. அதுவும் இந்த பதவியை அடையணுங்கிற பேராசை இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம இந்த கலவரத்தை நிறுத்துற மாதிரி பொதுமக்கள் கிட்டையும் காமிச்சுக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்களால தான் கலவரமே உருவாகுது. யார் ஒருத்தர் விதிமுறைகளை மீறுறாங்களோ அவங்களால ஜிங்லிங்ல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இங்கிருந்து சீக்கிரமா போயிடுங்க, ஏன்னா நான் உடனே இங்கிருந்து போயாகணும். எங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நானும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உதவி செஞ்சதுக்கு நன்றி. நான் இப்ப போயிட்டு வரேன். திரும்ப சந்திப்போம். அவர் யாரா இருக்கும்? அது இப்ப தேவையில்லை. முதல்ல மூட்டை முடிச்ச கட்டு கிளம்பி ஆகணும். சீக்கிரம் போடா. போறேன். குற்றவாளிகளை பார்த்த உடனே கைது பண்ணுங்க. ஏய் நில்ல, போ. கிளம்ப. ஏய் நில்ல. சார், உன் பேர் என்ன? நீ எதுக்காக வெளியே போற? சார், எங்க அப்பாவுக்கு தொற்றுணும். இங்க என்னது? பணம் இல்ல. அவரு சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல அவரையும் புதைக்க சொன்னாங்க. அதான் இவரை கூப்பிட்டாங்க. போயிட்டு இருக்க. சரி முதல்ல கிளம்பு. இங்க இருந்து கிளம்பு. போயிட்டாரு. நிக்கவே நிக்காத. நிறுத்து. அந்த காரியத்தை பண்ணது நான் தான் சார். அச்சோ, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. ஏதோ தப்பா இருக்குதுல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. கதவுகளை போடுங்க. வழிய விடுங்க. அவங்க நம்மள புடிச்சிருவாங்களாடா? உங்களால கொஞ்ச நேரம் அடக்க முடியாதா? என்னால முடியலடா. உங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் என்னடா பண்ணேன்? இங்க நில்லுங்க. இப்படி போயிடலாம். மாட்டிக்கிட்டீங்க. பொங்கலா
இந்த பக்கம் வாங்க, சீக்கிரமா போலாம். முடியல. யாரா இவனுங்களா? எங்களை திரும்பவும் காப்பாத்தினதுக்கு நன்றி. நன்றிங்க. இந்த ஊரே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. உங்க படங்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டிருக்கு. இங்கேயே கொஞ்ச நாள் தலைமறைவா இருங்க. இதை பாருங்க, நம்ம இந்த சின்ன ஊர்லயே சந்தோஷமா இருந்தோம். நீங்க தான் இங்க வரணும். நீங்க இந்த உலகமே குழப்பமானது. இங்க யாரும் விதிமுறைகளை கடைப்பிடிக்கல. இங்க பாதுகாப்பான இடம்னு ஒண்ணுமே இல்லை. மக்களுக்கு தான் என்ன தூங்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்க. நீ பண்ண குற்றங்கள் தான் உன்னை தூங்க விடல. நீ பண்ண பாவம் உன் காலையே சுத்திக்கிட்டு இருக்கும். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உனக்கு தண்டனையை கொடுத்துடலாம். யார் நீ இங்க என்ன பண்ற? உன்னோட உயிரை எடுக்க போறவன். நில்லு நில்லு நில்லு. சரி போ. அவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. என் கூட வா. உன்னை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சனா என்ன இந்த ஒரு முறை விட்டுற. நீ நிறைய அப்பாவி மக்களை துன்புறுத்தி கொண்டு இருக்க. உன்னோட சீனியரையும் நீ கொண்டு இருக்க. நீ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவன். அப்பாவிங்களா? அவங்கள என் வளர்ச்சியை தடுக்க வந்தவங்க. அதனாலதான் அவங்களை தீர்த்து கட்டினேன். என் வளர்ச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ செய்யறத நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தமே படல. அதிகார செல்வத்தை வச்சிருந்தாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஒன்னாலையும் முடியாது.
தயவு செஞ்சு என்னை வெற்றி என்ன கொன்றாத. இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒத்துழைக்கிறது பொறுத்துதான். கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லை, நீங்க சொல்றதை செய்யற. என் கூட வா. கண்டிப்பா வர. காப்பாத்துங்க! எங்கடா போனீங்க எல்லாரும்? வாங்கடா! வா! போடா! சீக்கிரம்! அங்க போறா! சீக்கிரம் அவனை பிடிங்க! சீக்கிரம்! சீக்கிரம் சீக்கிரம் வாங்க! அங்க போறா! சீக்கிரம் விடாதீங்க! தப்பிக்க விடாதீங்க! வாங்க! அங்க இருக்க அவனை பிடிங்க! நில்லு! நில்லு! வாங்க வாங்க வாங்க! சீக்கிரம் வாங்க! போடாத! நில்லு! நில்லுன்றல! நில்லுடா! என்னது? நெருப்பு நெருப்பு! சீக்கிரம்! அவங்க தப்பிச்சு போனோம்! நம்ம அவனை தவற விட்டுட்டோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அவங்க நம்ம வழியில வரமாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த முறை நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணத்தை பார்த்துருக்கலாம். இந்த குழப்பமான உலகத்துல அமைதிங்கிறது எங்கேயுமே இல்லை. ம். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னா, இந்த உலகத்துல பணத்தையும் அன்பையும் விட மதிப்புமிக்க ஒண்ணு இருக்கு. அது என்னது? லட்சியமோ சுதந்திரமோ. நீ என் கூட இத்தனை வருஷமா இருக்க, நீ சுதந்திரமா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கா? எனக்கா லட்சியமா? என்னோட லட்சியம் என்னன்னா, உனக்கு ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை தரணும். இந்த அழிஞ்சுக்கிட்டு இருக்க உலகத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கனவு பலிக்குமா என்ன? உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. ஐயா, உங்ககிட்ட சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை பார்த்தேன். யார் நீங்க? நீ சொல்ற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சண்டை போடுறது எப்பவுமே பிரச்சனைக்கு தீர்வாகாது. நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக போராடணும். நாம எடுக்கிற முயற்சிக்கு மிகுந்த தைரியத்தோட போராடினா நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். நீதியை யாராலையும் வெல்ல முடியாது. எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். அதை உன்னால எனக்காக செய்ய முடியுமா? சொல்லுங்க, நான் செய்றேன். ஆகஸ்ட் 15 மதியம் ஜென்லி டியான் பெவிலியன் டீ ஹவுஸ்ல கோடு எடுக்க வரவங்களுக்கு இந்த சாவியை
அவங்க கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மிஸ்டர் சாங் எங்க இருக்காருன்னா காங்ஸோல இருக்கிற கௌடி தெருவில் இருக்கிற 7ஆம் நம்பர் வீட்டில் இருக்காரு. அங்க போய் பார்க்க சொல்ல அவங்கள. இதை அவர்கிட்ட கொடுத்துரு. இது என்னோட கடமை. அந்த யான் அவன் ரொம்ப மோசமானவன். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இருந்தாலும் அவன் தான் எனக்கு பிறந்த என்னோட பையன். என் பையனை கொல்றதுக்கு என்னோட மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. நீதான் அவனை கொல்லணும். ஐயோ ஐயோ யானுக்காக யானுக்காக. கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிட்டீங்க. சரி போய் தொலைங்க. சரி என் கல்யாணத்துக்கு பணத்தை சேர்த்து வைங்க. ஓகே டீல்ரா. சேர்த்து வைப்பீங்களா? சேர்த்து வைக்கிறேன். டீல். ஏங்க இங்க பக்கத்துல டீ ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. ஆமா இங்க பக்கத்துல ஒரு டீ ஹவுஸ் இருக்கு. எங்கன்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. சரிங்கம்மா. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? சார் இந்த பெவிலியன் டீ ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. நன்றிங்க. அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா
அம்மா உங்களை தான். உங்களுக்கு இந்த பெவிலியன் டீ ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியுமாமா? அந்த இடமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல ஒரு டீ ஹவுஸ் இருக்கு. அது எங்கம்மா இருக்கு? இங்க மேற்கு கதவு பக்கத்துல இருக்கு. ஏன்பா, அந்த கடை ரொம்ப நாளா முடியதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இடிச்சிட்டாங்களா? சரிங்கம்மா, நன்றிம்மா. என்ன சொல்றாங்க இவங்க? வைக்கோல்ல செஞ்ச செருப்பு வந்து வாங்கிக்கங்க. ஏய், உள்ளதான். ஏய், நில்லு நில்லு. பாப்பா. ஏய், நில்லுடா. உன்னதான் நில்லு. திரும்ப நில்லு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. திரும்ப. நீ வரதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம், நீங்களா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காது? ஜிம்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா. அவரை தேடி வந்தேன். உங்க அப்பாவா? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அது ஒரு பெரிய கதை. உனக்கு நல்லா தெரியுமா அவர் இங்கதான் இருக்காரா? ஆமா. சீஃப் உன்னதான் தேடிட்டு இருக்காரு. மொத்த நகரத்திலேயே அவங்க படத்தை ஒட்டி வச்சிருக்காங்க. சரி, நீ எங்கேயாவது போய் மறைஞ்சிரு. நான் எப்படியாவது தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்காக யாங் வீட்டில் காத்திருப்பேன். சரி. இவங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்றாங்க? இவங்க எனக்கு எதுக்கு உதவணும்? மிஸ்டர் யான், நீங்கள் சொல்கிறவனை பிடிச்சா அவனால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை பணம் தான். நான் எதுக்காக உங்கள் பிரச்சனைக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அவனால் உனக்கும் தான் பிரச்சனை வரப்போகுது. அப்படியா? நான் ஒன்றும் தனியால் இல்லை. இந்த ஊரே ஏன் கண்ட்ரோலில். என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க நம்பிட்டு இருக்கிற ஆளே உங்களுக்கு பிரச்சனையா வர போறாங்க. உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை பவர். உனக்கு தேவையானதை நான் தரேன், எனக்கு தேவையானதை நீ கொடு. பணத்தோட வாசனை தூக்குது.
எனக்கு இது போதும். என்னோட ஆளுங்க உனக்காக வேலை செய்வாங்க. அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஆ உங்களுக்காக நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த டியான் திரும்பவும் இந்த ஊருக்கு வந்துட்டான். எவ்வளோ தைரியம் தான் திரும்பவும் இங்கே வந்திருப்பான். என்னை பற்றி ஏதோ அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. சீஃப் எதுக்காக அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆமா ஆமா, மிஸ்டர் யானுக்கு இந்த புரட்சி கூட்டத்தை கலைக்கணும். சரி, அப்புறம் நமக்கு தொல்லை கொடுத்த இந்த டியான் வேற மறைஞ்சு போயிட்டான். இந்த கூட்டத்தை கலைக்கிறத விட அவனை பிடிக்கிறது தான் கஷ்டம். அவன் இந்த ஊருக்கு வந்துட்டானா, இங்கே தான் பக்கத்தில் மறைஞ்சிருக்கானாமே. மறைஞ்சிருக்கான அந்த கொலை. நான் ஒன்று சொல்லவா, எப்போவுமே சண்டை தீர்வாகாது. நம்ம கிட்ட அவங்க அப்பா இருக்காரு, கண்டிப்பாக அவனே வந்து நம்ம கிட்ட மாட்டுவான். இந்த தடவை கண்டிப்பாக அவன் செத்துருவான். நீ சொல்றது சரிதான். எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வா போலாம். அவனோட அப்பா இப்போ நம்ம கையில். அவன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தே தீருவான். அவனை தேடுற வேலை மிச்சம். அவனே வந்து நம்ம கையில் மாட்ட போகிறான். ஏதோ தப்பா இருக்கு. அந்த பிங் எங்கன்னு தெரியல. யுன்ஃபிங் எதுக்கு டியானை பார்க்கணும்? அவங்க பெங்குக்காக வேலை செஞ்சா அவங்களால நம்மளை என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியுமே. ஆனால் அந்த டியானுக்கு பெங்க தெரியும். அவனும் அவரை தேடி தான் சுத்திட்டு இருக்கான். அவன் இதுக்காக தேடணும். எதுக்காக திரும்ப இங்க வந்தான்? ஒருவேளை அந்த கிழமை வந்துட்டானா? எதுக்காக அவ டியானை காப்பாத்தணும் புரியலையே. இது எதிர்ச்சியா நடந்த மாதிரி இல்லை. விடிய காலையில் மலைக்கு கீழே தெளிவான நீர். தெரிஞ்சுதா? பெங்க அவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டாங்களா? இப்ப அவரு எங்க இருக்காரு? இப்ப அவரு ஜெயில இருக்காரு. ஹே, எங்க போற? எங்க அப்பாவை காப்பாத்த. நீ அவரை கூட்டிட்டு அங்கிருந்து உயிரோட வந்துருவியா? அவனுக்கு நான் தானே வேணும். நான் போனாதான் அவன் எங்க அப்பாவை விடுவான். அப்பா, நான் இத்தனை வருஷமா உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு காலங்களில் இந்த மோசமான உலகத்தில் எதுக்காக இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவே கிடையாதா? நம்ம எதுக்காக இப்படி மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோம்? நான் ஒத்துக்கிறேன், என்னால் சண்டை போடுற மாதிரி நடிக்க தான் முடியும். எனக்கு லட்சியம்னு ஒன்றும் இல்லை. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது, அதே மாதிரி என்னையும் மாற்றிக்க முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியும். ஏன்னா நான் ஒரு ஃபைட்டர்.
அதே மாதிரி நீங்களும் தான். ஏன்னா இது நான் தேர்ந்தெடுத்தது. நான் நினைக்கிறது சரினா இந்நேரம் டியானுக்கு அவங்க அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் இன்ஃபன் தான் காரணம். அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவளை கைது பண்ணு. நான் அவளை பார்க்கணும். அப்ப நீதானா அது? ஐயா யாங் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாரு. இதை கொடுத்து மிஸ்டர் சாங்கா அவரு காப்பாற்ற சொன்னார். உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உள்ள போ. உள்ள நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். அப்படியே அவரு நமக்கு தொந்தரவு கொடுத்தவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. இத பாருங்க. அது ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்கம்மா, அந்த பணத்தை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன். அதெல்லாம் தேவையில்லை. உங்களை சந்திப்புன்னு எதிர்பார்க்கல. நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண? ஏன்னா ஒரு திறமையான ஃபைட்டர், அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண. நீ எதுக்காக பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பேசுற? சும்மா புரியாத மாதிரி நடிக்காத. ஏதோ காரணம் இருக்கு. எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு சாதாரண பொண்ணு. நீ குஞ்ஞான் பொண்ணு எனக்கு தெரியும். நீ சாதாரண பொண்ணா? உனக்கு என்ன தெரியும்? நீ கண்டதையும் நினைச்சு உளராத. சீக்கிரம் வாங்க. அந்த பொருளை ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நீங்க இருந்து போயிடலாம். நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்கிட்ட உனக்கு தேவையான பொருள் இல்ல. வேணும்னா நீ பெண் கிட்ட கேட்டு பாரு. பெண் உன்னை ரொம்ப நம்பினாரு. நீதான் அவரை ஏமாத்திட்டு இருக்க. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உன்னை கொன்னா என் மனசு வலிக்கும். உனக்கு கொஞ்ச நேரம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆனா ஒண்ணு, என் பொறுமைக்கு அளவு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க? என்ன சீஃப், உங்களுக்கு ஏன்னு தெரியாதா? இல்ல மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்க இவ்வளவு புரட்சி கூட்டத்திலிருந்து வந்தவன் சொல்றீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உறுதியா சொல்றேன், அவ கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையிலேயே அவ ஒருத்தியை தான் நான் முழுசா நம்பினேன். எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. அப்புறம் எனக்கு அவரோட உயிர் தேவையில்லை. எனக்கு தேவை அந்த கியாங் கொடுத்த பொருள் மட்டும்தான். என்னது? அவரு ஏதோ ஒரு பொருளை இவகிட்ட கொடுத்துருக்காரா? வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சீஃப்,
எனக்கும் ரூல்ஸ் தெரியும். ஆதாரம் இல்லாம நான் ஏன் இதை சொல்ல போறேன்? உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு தேவையான ஒன்று நான் பிடிச்சி வச்சிருக்கேன். மாஸ்டர் யுவானுக்கு எதிராக யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவகிட்ட நீயே கேட்டுப்பார், எனக்கு அந்த பொருள் வேணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. அவர் கொடுத்தத நீ டியான் கிட்ட கொடுத்துட்டியா? இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இங்க பாருங்க, டியான் கிட்ட தான் அந்த பொருள் இருக்கு. இவளை விட்டுறலாம்ல? உண்மையாவா? அவ சொன்னதை கேட்கலையா நீங்க? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அந்த டியா நீங்க வந்தானா அவ இங்க இருந்து போலாம். சரி, நான் அவனை கூட்டிட்டு வரேன். அந்த கிழவனை கட்டி தொங்க விடுங்க. சரி சார். ஏன் இன்னும் திரும்பி வரல? என்ன நடந்திருக்கும்? என்னால முடியல. நான் ஏதாவது செஞ்சாகணும். இது இறகுல செஞ்சதே, வாங்கிக்கோங்க. எதுக்காக இவர் இப்படி தொங்க விட்டுருக்காங்க? வாங்க பாருங்களேன், என்ன நடக்குதுங்க? அசையாத, அசைஞ்சிட்டே இருந்தா ஒரு சுட்டு கொன்றுவேன். வாங்க போலாம், வாங்க போலாம், இங்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த அநியாய உலகத்துல அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட தைரியமும் உண்மையும் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? சாப்பிடுறா. இந்த ஊரை உனக்கு நான் சுத்தி காட்டுறேன். இப்பதானே வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கீங்களா? நான் உன் வயசுல இருந்தப்போ நானும் நிறைய லட்சியங்கள் வச்சிருந்தேன். எல்லாமே கனவோட கனவா போயிருச்சு. நானும் நியாயத்துக்காக நிறைய குரல் கொடுத்திருந்தேன். ஆனா அதோட முடிவு என் கால்கள் உடைஞ்சதுதான் மிச்சம். புரியுதா? உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? கையேடா வலிக்குதுடா. அமைதியா உட்காருங்க. எனக்கு வயசானதுக்கு அப்புறம் என்னால ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு அதுதான்டா தேவை. நீ எப்பவும் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நாள் என் பேர குழந்தைய நான் கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். வேற என்னடா எனக்கு வேணும்? உனக்கு வயசாகும் போதுதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நீ இங்கேயே வந்துட்ட. உனக்கு அவளை எப்படி தெரியும்? உங்க அப்பாவை காப்பாத்த அங்க போகாம இங்கேயே வந்த. அவங்கள நீங்க மாத்திக்கவங்க, கவலை இல்லை. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க எங்க அப்பாவை பத்திரமா வச்சுக்கணும். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ? யான் கொடுத்த வாக்க அவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களா? சீஃப், நீங்க சொன்ன மாதிரி டியானை பிடிச்சிட்டேன். அவளை ஒழுங்கு மரியாதையை விட சொல்லுங்க. ஹே டியான், உன்னை கடைசியா பார்த்துட்டேன். உனக்கு தேவையான பொருள் என்கிட்ட தான் இருக்கு. எங்க அப்பாவை விட்டுரு, அப்புறம் அவங்களையும். நான் எப்படி உன்னை நம்புறது? அது உன்னோட விருப்பம். அந்த கிழமை எங்க? ஐயா யான் இறந்துட்டாரு. கடைசியா அவன் செத்துட்டானா? அவர் ஏன் உன்னை கொல்லலன்னு உனக்கு தெரியுமா? என்னை கொல்றதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அவர் யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். அதிகாரமும் பதவியும் உன் கண்ணை மறைச்சிருச்சு. நீ ஒரு உதவாக்கார. அவனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எங்க அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒருவேளை அவர் எங்க அப்பாவா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. யாரா இருந்தாலும் என் வளர்ச்சியை நிறுத்த முடியாது. நல்ல செய்தி, போய் சேர்ந்துட்டான். இதுதானே உனக்கு தேவை? அவங்கள விட்டுரு. யாரும் என்கிட்ட ஒப்பந்தம் போடல. சீஃப், ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரையும் கூட்டு போங்க. இல்ல போறம்போக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னால எப்படி புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவங்கள உயிரோட விட முடியும்? நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. போயும் நீங்க இந்த ஒரே ஒரு பொண்ணுக்காக எங்களுக்கு எதிராக இருக்க போறீங்களா? நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ண மறந்துட்ட. ரூல்ஸா? நல்லா கேட்டுக்கோ, நான் தான் ரூல்ஸை உருவாக்குனது. போலாம். நகரன்றல. நீ என்ன பண்ற? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? இதனால நீ சாக போற. இங்க பாரு, நீ தேடிக்கிட்டு இருக்க பொருள் இங்க இருக்கு. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட. மாஸ்டர் யுவானை பத்தி தெரிஞ்சு நீ இவ்வளவு பண்ணிருக்க. அவர் பேரை சொல்லி என்ன மிரட்டுறத நிறுத்து. மறந்துடாத, நீ இருக்கிறது என்னோட இடத்துல. அந்த மாஸ்டரை என்ன தண்டிக்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அது நடக்கவே நடக்காது. அது உங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. நான் அதுல இருந்து தள்ளியே இருக்கேன். கூட்டு போங்க. ஓ, யான், உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பழைய பாக்கி இருக்கு. விதிமுறைகள் இதுதான். வாழணும் இல்ல சாகணும். ஜெயிக்கிறவன் உயிரோட இருப்பான், தோக்குறவன் செத்து போயிடுவான்.
அவரையும் ஜெயிக்க முடியாது. பிரமாதம். அவன் என்னோட மகன். என்னால் அவனை கொல்ல முடியாது. ஆனால் உன்னால தான் அவனை கொல்ல முடியும். நான் நம்புறவங்க இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயத்துக்காக நீ போராடி ஜெயிப்ப.